ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை. முதல் செவ்வாய்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப ஆடியே முடிய போறது. இந்த செவ்வாய்க்கிழமைய விட்டுட்டாங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் ஆடி மாசத்துக்காக மக்கள் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையோட சிறப்பு என்ன? அன்றைய தினம் பெண்கள் என்ன இந்த ஆடி கடைசி செவ்வாய் சிவராத்திரியோடு சேர்ந்து வரக்கூடியது வந்து ரொம்ப விசேஷம். அது மாதிரி இந்த ஆடி செவ்வாய் கடைசி செவ்வாய் நமக்கு சிவராத்திரியோடு வருது. இப்போ இந்த ஆடி மாதமே எதுக்கு நம்ம வந்து தெய்வத்தினுடைய ஒரு சில பலத்தை வந்து கிரக ரீதியாக சொல்லுவதுண்டு. இந்த கிரகமும் இந்த கிரகமும் சேர்ந்தால் பலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை இந்த கிரகங்கள் எல்லாம் பலப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம யாரை அன்றைய தினம் வணங்கினால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக பாரதி மேம பார்க்க தான் வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம் ஸ்ரீவித்யா. ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் உங்களை விடுறதா இல்லை மேம். அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைய பூஜை முறைகளை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கும் என்னன்னு தெரியுமா ஸ்ரீவித்யா, சில விஷயங்கள் இப்போ நான் வந்து நீ அந்த வெள்ளிக்கிழமை பூஜை எல்லாம் கேட்டப்பற அதெல்லாம் நான் பண்ண ஒரு விஷயம்தான். சரி, நம்ம அதை ஷேர் பண்ணலாமே. ஒரு நல்ல இது வரைக்கும் ஆனா நம்ம போடல மேம் அந்த பதிவு. ஆமா, இத்தனை ஆடி எடுத்திருக்கோம், இத்தனை வருஷம் நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம். பட் இந்த பூஜை வந்து இது வரைக்கும் சொன்னதில்லை. ஆமா, நான் அந்த கிரக நிலைகளை பார்த்தேன். பார்க்கும்போது சரி அந்த நாள்ல அது பண்ணா நல்லதுன்னு. ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வீட்டில் வந்து பெரியவங்க இருக்கும்போது எவ்வளோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லியே சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளியில இப்படி இருக்குது, அதனால் இதை பண்ணு அப்படின்ட்டுன்னு. பட் அது இவ்வளோ வருஷம் கழிச்சு அது இதுக்கு யூஸ் ஆகிறது அப்படிங்கும்போது இப்போ ஆனால் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை மேம். அதனால தான் உங்களை மாதிரியான நபர்களை வந்து பிடிச்சி தேடி பிடிச்சி போட்டே ஆகணும்னு சொல்றது. இல்லை, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஆமாம், ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் அதை பார்த்து பண்ணுறாங்க இல்லையா. ஒரு 50K பீப்புள் இந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அது சும்மா இல்லை மேம். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருந்தால் தான் அவங்க பார்ப்பாங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸும் கொடுப்பாங்க இல்லையா. அண்ட் இன்னொன்றுமா, எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி வந்து சொல்கிறவங்க, மேம் இட் இஸ் வெரி ப்ராக்டிக்கல், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் சொன்னேன். அதுதான் உண்மை. இப்போ நம்ம வந்து ஏதோ சும்மா ஒரு யூடியூப் கண்டென்ட்டுக்காக ஒன்று பேசணும்னா எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் அன்றாடம் இப்போ நானும் ஒரு ஒர்க்கிங் லேடி, நம்ம வந்து வீட்டில் என்ன பண்ண முடியும், என்ன மாதிரி எத்தனை பேர் ஒர்க்கிங் லேடிஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் கன்சிடர் பண்ணி தானே நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி வந்து எக்கனாமிக் கண்டிஷன் எப்படின்னா, வீட்டில் 4 பேரும் வேலைக்கு போனாலுமே விலைவாசி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி வந்து அதை காம்பேக்டாக பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணால் நமக்கு வரும்னு. அண்டு நமக்கான இது எப்படி தெரியுங்களா, ஒரு தெய்வத்துக்கு ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளும் பூஜைகளாக பண்ணுறோம். நம்பிக்கையோடு ஒன்று பண்ணும் பொழுது கண்டிப்பாக கடவுள் அதுக்கான ஒரு அனுகிரகத்தை கொடுக்காமல் போகவே மாட்டாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள்லாம் அதில் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். சூப்பர் மேம். இன்னைக்கான டாபிக் வந்து மேம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை. முதல் செவ்வாயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஆடியே முடிய போகிறது. இந்த செவ்வாய்க்கிழமையை விட்டுட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் ஆடி மாதத்துக்காக மக்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையோட சிறப்பு என்ன? அன்றைய தினம் பெண்கள் என்ன பூஜை செய்யலாம்? இதுதான் ஆடி கடைசி செவ்வாய் இல்லையா. ஆமாம் மேம், ஆகஸ்ட் 11. ஆமாம், அதுக்கு அடுத்த வாரம் ஆவணி பிறந்துடுறது, மாச பிறப்பு வந்துடுறது. ஸோ இந்த ஆடி கடைசி செவ்வாய் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சிவராத்திரி வருது. ஏன்னா மறுநாள் அமாவாசைன்னு நினைக்கிறேன். ஆமாம், 12th அமாவாசை. ஆமாம். ஸோ இந்த ஆடி கடைசி செவ்வாய் சிவராத்திரியோடு சேர்ந்து வரக்கூடியது வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த மாதிரி எல்லா நேரங்கள்லையெல்லாம் வராது. ஒரு சில நேரங்களில் தான் அந்த கூடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த ஆடி செவ்வாய் கடைசி செவ்வாய் நமக்கு சிவராத்திரியோடு வருது. இப்போ இந்த ஆடி மாதமே எதுக்கு நம்ம வந்து கொண்டாடுகிறோம், சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கார். சூரியன் யார்? சிவபெருமான். ஸோ சிவபெருமான் பார்வதி தேவி விட்டு விலகாமல் நான் 1 மாதம் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரன் வீட்டில் இருக்கிறதாக
கிரகங்களினுடைய புராணத்தில் இந்த கதை சொல்லுவாங்க. அப்போது சிவன் சொல்கிறாராம், நீ பித்தனை போல் திரிகிற, நீ என் கூடவே இல்லைன்னு பார்வதி தேவி சொல்லும் பொழுது, ஆடி மாதம் அந்த ஒரு மாதமும் நான் உன் கூடவே இருக்கேன், உன்னோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இந்த சிவராத்திரி பாருங்கள், சூரியன் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சந்திரன் அவர் வீட்லேயே உட்காந்துருக்கிறாரு, கூடவே குரு பகவானும் உச்சபலம் பெற்றிருக்கிறாரு, புத பகவானும் கூட இருக்கிறாரு. சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தாலே அது அர்த்தநாரீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறாங்க, சிவனும் பார்வதியும் இணைந்திருக்கிறது, சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கிறது. இதில் வந்து ஹரியும் ஹரனும் சேர்ந்திருக்கிறது. அதாவது மோகினி அவதாரம் சொல்கிறோம் இல்லையா, மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த சந்திரன் புதன் சேர்க்கைக்கு சொல்லக்கூடியது. அதே மாதிரி சந்திரன் புதன் சேர்க்கைக்கு வந்து சங்கர நாராயணரினுடைய சேர்க்கை அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. இப்படி கிரகங்களினுடைய சேர்க்கையில் பலவிதமான தெய்வத்தினுடைய ஒரு சில பலத்தை வந்து கிரக ரீதியாக சொல்லுவதுண்டு. இந்த கிரகமும் இந்த கிரகமும் சேர்ந்தால் பலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை இந்த கிரகங்கள் எல்லாம் பலப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம யாரை அன்றைய தினம் வணங்கினால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3 விதமான தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. 3 சக்திகளையும் இணைந்து நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா விதமான ஒரு தைரியம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ்டு ஃபீலிங்கு, இது எல்லாமே நம்மளை விட்டு அகலும். அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அகந்தை, நமக்கு இருக்கக்கூடிய கர்வம், நமக்கு இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், இது எல்லாம் நமக்கு விலகும். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை யாரை வழிபட்டால் நல்லதுன்னா முப்பெரும் தேவியர்கள் தான். பிரம்மா, விஷ்ணு, சிவா இணைந்தால் எப்படி ஒரு பலமோ அதே போல் நமக்கு வந்து அலைமகள், மலைமகள், கலைமகள், இவங்க 3 பேரும் இணைந்தால் அப்படி ஒரு பலம். அதனால் இன்றைய நாளில் நம்ம அவங்கள தான் வழிபாடு செய்கிறோம். ஸோ நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னா சிம்பிளாக, என்னால் வீட்டில் பூஜையெல்லாம் பண்ண முடியாது, இன்றைக்கி நான் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், எனக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். காலையில் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் பிள்ளையாரை போய் ஃபஸ்ட்டு வணங்கிட்டு, ஒரு சிவன் கோவிலுக்கு போய் அம்பாலையும் சிவனையும் வணங்கிட்டு, அதே வளாகத்திலேயே பெருமாள் இருந்தால் ரொம்ப விசேஷம். ஸோ பெருமாளையும் தாயாரையும் அன்றைய நாளில் போய் வணங்கினீங்கன்னா பிரம்மா மற்றும் சரஸ்வதி தேவி, அவங்களுக்கு கோவில்கள் இல்லைன்னா மானசீகமாக வணங்கலாம். இதில் வந்து நமக்கு பிச்சாண்டார் கோவில்னு ஒரு இடம் உண்டு. ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு முன்னாடி சமயபுரம் அந்த சைடில் வந்து திவ்ய தேசம், அந்த கோவில் ரொம்ப விசேஷம். இந்த நாளில் இன்றைக்கி ஆடி செவ்வாய் நீங்கள் ஸ்ரீரங்கம் திருச்சி பக்கத்தில் இருந்தீங்கன்னா பிச்சாண்டார் கோவில் போங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் எங்கே இருக்காரோ இந்த நாளில் நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க. வீட்டில் ஒரு குட்டியாக நம்ம ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கன்னி இறந்துருப்பாங்க இல்லைங்களா, கன்னியாக இறந்தவங்களை இன்றைய நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ சாயங்கால நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றின பிறகு வீட்டு வாசலில் நம்ம நிலப்படி இருக்குது இல்லைங்களா, 2 சைடும் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு நீங்கள் செய்யலாம். சாயங்காலம் 2 விளக்கு ஏற்றிடுங்க. அந்த விளக்கு வந்து நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சின்ன தட்டில் வச்சு 2 புஷ்பத்தை வச்சு அது 2ஐயும் வச்சு உங்கள் வீட்டில் எப்போவுமே அந்த படிக்கட்டு ஓரங்கள்லாம் வந்து ஏதாவது தேவதைகள் வந்து காவல் காப்பா ஜென்ரலாகவே. ஸோ நல்லா அந்த படிக்கட்டெல்லாம் நீங்கள் கழுவி விட்டுட்டு விளக்கேற்றுங்க. அந்த இடத்துல 2 சின்னதாக கோலம் போட்டு தட்டு வச்சு விளக்கேற்றிட்டு, ஒரு சின்ன வெத்தலை இருக்குது இல்லைங்களா, வெத்தலையில் கற்பூரம் வச்சு அந்த 2 விளக்குக்கும் நடுவில் நம்ம அந்த படிக்கட்டில் வந்து அந்த வெத்தலையில் கற்பூரம் வச்சு சாமி கும்பிடணும். இங்கே நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிட்ட பிறகு அந்த கற்பூரம் எல்லாம் அணையிற வரைக்கும் நீங்கள் நில்லுங்க, கொஞ்சம் பொறுமையாக நில்லுங்க. அந்த கற்பூரம் அணையிறது இல்லைங்களா, அணைஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம சாமிக்கு கற்பூர தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் ஏதாவது நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா சும்மா ஆரத்தி காமிச்சு சாமியை கும்பிட்டாலே போதும். இது வந்து எதற்கு இந்த கடைசி செவ்வாய் நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னா, அந்த தேவதைகள் எல்லாம் நம்மளை தேடி வரா இல்லையா, இன்னுமே உங்களுக்கு பித்ருக்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம் தான். இந்த மாதம் ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே வருவாங்க, வந்து புரட்டாசி வரைக்கும் இருந்துட்டு ஐப்பசி தீபாவளி பட்டாசுலாம் வெடித்து தான் நம்ம அனுப்ப போகிறோம்.
அதனால் இந்த 4 மாதம், அதனால தான் சத்துர்மாசம்னு சொல்லி சன்னியாசியெல்லாம் விரதம் இருப்பா. சாதுர்மாசிய விரதம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரைக்கும் இருப்பா. துலா ஸ்நானம் பண்ணி தான் முடிப்பாங்க அவங்க. அதனால் இந்த கன்னியெல்லாம் நம்ம கும்பிட்றது ரொம்ப விசேஷம். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணலை, இந்த ஆடி மாதமே நான் ஃபுல்லாகவே பண்ணலை அப்படிங்கன்னா ஒரு சான்ஸ் உங்களுக்கு ஆகஸ்ட் 11 டியூஸ்டே அன்றைக்கி சாயங்காலம் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐயோ நான் எங்கள் வீட்டில் மாவிளக்கு ஏற்றுற வழக்கம் இருக்குது, அதையும் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களும் இந்த ஆகஸ்ட் 11 நீங்கள் விடாதீங்க, மறக்காதீங்க. மாவிளக்கு ஏற்றி நீங்கள் சாமி கும்பிடலாம். மாவிளக்கு போடும்போது 3 விளக்கு ஏற்றுங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவனுக்கு 3 விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றது ரொம்ப விசேஷம். சூப்பர் மேம். ஆடி கடைசி செவ்வாய் ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொன்னீங்க. 3 விதமான வழிபாடும் செய்ய சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு நல்ல தகவல் மேம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, இதில் ஏதாவது ஒன்று செஞ்சாலே போதுமானதான். கண்டிப்பாக இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும். சூப்பர் மேம். தேங்க்யூ. நன்றி.